வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய படம் 2024 வருஷம் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி நட்டி நடராஜன், ஜானி மாஸ்டர், முனிஷ்காந்த், சிங்கம்புலி, நாசர், அனக்கா, அதுபோக நம்ம ஹிப்ஹாப் ஆதி இவங்கெல்லாம் நடித்து கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், எழுத்து, இசை அனைத்துமே ப்ரொடியூஸு எல்லாமே பார்த்துக்கிட்டோன்னா நம்ம ஹிப்ஹாப் ஆதி பண்ணி இன்றைக்கி தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருக்க படம் கடைசி உலகப்போர். எல்லா படமும் பார்த்துக்கிட்டோன்னா தியேட்டரில் வருது. எல்லா படமும் பார்த்துக்கிட்டோன்னா நார்மலான கதையாக இருக்குது, பழிக்கு பழி வாங்குற கதையாக இருக்குது. ஆனால் நம்ம ஹிப்ஹாப் ஆதி பார்த்துக்கிட்டோன்னா ஒரு வயசு பையன். அவர் பார்த்துக்கிட்டோன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன தேவை, இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் பார்த்தா நிறையா மாறிட்டாங்க. அவங்களுக்கு தேவை புதுமையான கதை, புதுமையான இயக்கம், புதுமையான இசை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு புதுமையாக ஒரு கதையை கொண்டு வந்திருக்கா. அப்படி அதுக்கே பார்த்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு பார்த்தா அவரை பாராட்டணும். ஏன்னா யாருமே யோசிக்காத மாதிரி பார்த்தா ஒரு கதையை கொண்டாந்துருக்கா. அப்படி அந்த விதத்தில் பார்த்தோன்னா நம்ம இயக்குனராக பார்த்தா ஹிப்ஹாப் ஆதி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டாக தான் ஜெயிச்சிருக்கா. அப்படி ஒரு ப்ளஸ் பாயிண்ட். கதைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உலக நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா. உலக நாடுகள் எல்லா நாடுகளுமே நம்ம பார்த்துக்கிட்டோன்னா சீனா கூட பார்த்துக்கிட்டோன்னா ஐக்கியமாக இருக்கும். சீனா பார்த்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு பார்த்துக்கிட்டோன்னா ஒரு ரிபப்ளிக் டே மாதிரி கொண்டாடுறாங்க. அந்த டேயில் பார்த்துக்கிட்டோன்னா எந்தெந்த நாடெலாம் போகலையோ அந்த நாட்டு கூட பார்த்துக்கிட்டோன்னா நாங்கள் பார்த்துக்கிட்டோன்னா உறவை முடிச்சுக்கிட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டோன்னா போர ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நாட்டுக்கு கூட பார்த்தவங்க போர் பண்ணுறாங்க. நம்ம இந்தியா பார்த்துக்கிட்டோன்னா அவங்க கூட போகலை. சீனா கூட பார்த்துக்கிட்டோன்னா நம்ம நட்புறவு கொண்டாடலை. அதனால் அவங்க நம்ம தமிழ்நாடு, அதாவது இந்தியா கூட பார்த்துக்கிட்டோன்னா போர் தொடுக்கிறாங்க. அவங்க போர் தொடுக்கும்போது முதல்ல பாதிக்கப்படுற இடம் நம்ம தமிழ்நாடு தான். அவங்க போர் தொடுத்த உடனே அங்கே என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்னு நடக்கக்கூடிய சீன் தான் பார்த்துக்கிட்டோன்னா இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கு பார்த்துக்கிட்டோன்னா நம்ம பார்த்துக்கிட்டோன்னா மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த படம் பார்த்துக்கிட்டோன்னா இந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டோன்னா ஆக்டம் வந்தது காரணமே பார்த்துக்கிட்டோன்னா விஎஃப்எக்ஸ் தான். இவங்க விஎஃப்எக்ஸ்க்கான பார்த்துக்கிட்டோன்னா ஃபாரின், அமெரிக்கா, யூஎஸ்ஏ எங்கேயுமே போகலை. நம்ம லோக்கல்லையே இருக்க யங்ஸ்டர்ஸை வச்சு, இளைஞர்களை வச்சு விஎஃப்எக்ஸ் பார்த்துக்கிட்டோன்னா தெளிவாக பண்ணியிருக்காங்க. அதுக்கே பார்த்துக்கிட்டோன்னா நம்ம ஹிப்ஹாப் ஆதி பார்த்தா கண்டிப்பாக பாராட்டணும். ஏன்னா அவர் ஒரு இளைஞர், பல இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா விஎஃப்எக்ஸ்க்காண்டி வெளியே போகாமல் இங்கேயே பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. அது பார்த்திங்கன்னா மிக மிக சிறப்பாக இருக்குது. அது போக நம்ம புலிப்பாண்டிய அழகன் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு சீன் ஒரு பண்ணுவாப்படி. அதெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் ஏன் பார்த்துக்கிட்டோன்னா இந்த புலிப்பாண்டி அப்படிங்கிற பேர் பார்த்தா மனசில் பதிஞ்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ரிஷிகாந்த் அப்படிங்கிறவர் பார்த்துக்கிட்டோன்னா சாரா நடிச்சிருக்கா. அப்படி அவர் பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமாக நடிச்சிருக்கா. அப்படி அவரோட கேரக்டர்லாம் பார்த்துக்கிட்டோன்னா எழுதப்பட்டதான் பார்த்துக்கிட்டோன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நாட்டில் நடக்கிற அரசியலை பார்த்துக்கிட்டோன்னா ஒரு பாரபட்சமே பார்க்காம எதையுமே பார்த்தீங்கன்னா விட்டு வைக்காமல் பாலிட்டிக்ஸ் பார்த்துக்கிட்டோன்னா அவன் நல்லவன் இதனால் அந்த பிரச்சனை பார்க்காம எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா பூந்து விளையாடிக்க. அப்படி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா அடிச்சிக்காரு. ஒளிவு மரம்லாம் கிடையவே கிடையாது. தப்புனா தப்பு, ரைட்னா ரைட் அப்படின்னு வரக்கூடிய மீம்ஸ் டெம்ப்ளேட்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா உடச்சிருக்கா. அப்படி இந்த படம் பார்த்துட்டு ஏகப்பட்ட மீம்ஸ் பார்த்தா அதெல்லாம் நம்ம நெட்டில் பார்த்த மீம்ஸ் ஆச்சே, இதெல்லாம் பார்த்துக்கிட்டா நம்ம பார்த்த மீம்ஸ் தான் படத்தில் வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்த்துக்கிட்டா நிறைய மீம்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டா இந்த இது இருக்குது. அதுபோக நமக்கு இந்த கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு கட்டாச்சுன்னா பின்னால் என்ன பின்வழிகள் வரும், கம்யூனிகேஷன் கட்டாகிறதுனால எந்தெந்த மாதிரி பார்த்துக்கிட்டா பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. எடுத்துக்கொண்ட கதைக்கு பார்த்துக்கிட்டா அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிட்டா விஎஃப்எஸை காட்டி இந்த படத்தை ஒப்பிச்சிருக்காங்க. ஆனால் விஎஃப்எக்ஸ் மட்டுமே நமக்கு பார்த்துக்கிட்டா முழுக்க பத்தாதுங்க. இயக்கமும் திரைக்கதும் பார்த்தா கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கணும். அந்த விதத்தில் பார்த்தா கொஞ்சம் கோட்டை விட்டுருக்காரு தான் சொல்ல முடியும். அதுபோக இந்த படத்தில் வர அந்த பின்னணி இசையெல்லாம் பார்த்துக்கிட்டா நமக்கு இந்த படம் கோமாளி படத்தில் அந்த கிளைமேக்ஸில் வர வசீன் பார்த்திங்கன்னா அந்த மனிதத்தைன்னு ஒரு மியூசிக் வரும் பார்த்தீங்களா. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ தான் போகும். அதெல்லாம் தவிர்க்க முடியாது. ஏன்னா அவரால் முடிஞ்சதை கண்டிப்பாக பண்ணியிருக்கா. அப்படி இந்த படத்தில் ஹிப்ஹாப் ஆதிக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை விட நட்டி நடராஜனுக்கு பார்த்துக்கிட்டோன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கா. அப்படி ஏன்னா அவர் தான் பார்த்துக்கிட்டோம் அவரோட வாய்ஸ் ஓவர்லாம் படமே ஆரம்பிக்குது. அதே மாதிரி
ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் வரக்கூடிய அந்த காதலெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா தேவையில்லாத ஆணியும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதை வந்து பார்த்துக்கிட்டா நம்ம தவிர்த்துக்கலாம். கதைக்கு தேவை படம் ஓடுங்கிறதுக்காண்டி வச்சுருக்காங்க. மற்றபடின்னு பார்த்தா பெருசாக ஒன்றும் தெரியல. ஆனால் படத்துக்கிட்ட எடுத்த முயற்சிக்காண்டி கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா கதை வந்து பார்த்தோன்னா புதுமையான கதை. இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டோன்னா சப்போஸ் இப்படி ஒரு உலகப்போர் வந்தால் என்ன ஆகும்? உலகமே இருக்காதுங்க. அதான் மெயின். அதான் கான்செப்ட்டு. பின்னால் இப்படி உலகப்போர் வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அவர் வந்து பார்த்துக்கிட்டா தன்னோட கற்பனையும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களோட முயற்சியால் ஒரு கதையாக கொண்டிருக்கா. அப்படி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா படத்தை பாருங்கள். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோடு போகிறத வந்து பார்த்துக்கிட்டா நீங்கள் தாராளமாக போகலாம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட்ங்கிறது வந்து பார்த்துக்கிட்டா எதுவும் இல்லை. ஆனால் இந்த ரத்தம் தெரிக்கிறத காட்சி, வெட்டுற காட்சி, அந்த மாதிரி காட்சிலாம் பார்த்தா கொஞ்சம் இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஆனால் கண்டிப்பாக எல்லோரையும் பார்க்கக்கூடிய படம். எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள். மறக்காமல் இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முன்னோட்டத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.